Praise the Lord. பிரியமானவர்களே, நான் உங்கள் அன்பு சகோதரன் பாஸ்டர் பிஜோ ஜான் மற்றும் என் அன்பு மனைவி பாஸ்டர் பாம் பிஜோடு இணைந்து உங்களுக்காக இன்றைக்கு ஜீவாப்பம் என்ற தலைப்பின் கீழாக ஒரு விசை கூட உங்களுக்காக கர்த்தருடைய வார்த்தையை பகிர வந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரான இயேசு கிறிஸ்து நமக்காய் கொடுத்த தன்னுடைய விலையேறப்பெற்ற வார்த்தையானது நமக்கு எப்பொழுதும் ஆறுதலும் ஆசீர்வாதமாக இருக்கிறது. இன்றைக்கான வேத பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அதற்கு இயேசு, உங்கள் விசுவாசத்தினாலே தான் கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போம். உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று மெய்யாகவே உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். கர்த்தரான இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல மெய்யாகவே என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, வேதத்தில் மெய்யாக இல்லை மெய்யாகவே என்று 2 முறை வந்தாலோ ஒரு முறை வந்தாலோ அந்த வார்த்தை மாற்ற முடியாத ஒரு வார்த்தையாக இருக்கு. அப்படியே ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களாலே கூடும், உங்களாலே எல்லாம் ஆகும் என்று சொல்லி நமக்கு விசுவாசத்தின் அங்கீகாரத்தையும் அந்த விசுவாசத்தின் நம்பிக்கையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்கள், இந்த வார்த்தையை ஓட்டி ஒரு உண்மை சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். பல ஆண்டுகளுக்கு முன்பாக எகிப்து தேசத்திலே கைரோ என்ற பட்டணத்தில் அங்கே முஸ்லிம் சகோதரர்கள் அதிகமாய் வாழ்கிற அந்த ஊரிலே குறிப்பிட்ட கிறிஸ்துவ சகோதரிகள் மாத்திரம்தான் வாழ்ந்து வருகிறார். அதில் பிரத்யேகமாக காப்டிக் சர்ச் அப்படின்னு சொல்லப்படுகிற அந்த சன்னியாசிகளாலே நடத்தப்படுகிற அந்த சபையிலே அவர்களுக்கு உண்டான ஒரு சிறிய ஒரு ஆலயம் அங்கே இருந்தது. அப்பொழுது அங்கே காலிஃப் அல் மஸ்ஜித் என்கிற ஒரு முஸ்லிம் மத தலைவர், அதாவது கிறிஸ்துவர்களை வெறுக்கிற, கிறிஸ்துவரை எப்படியாவது கிறிஸ்துவரை மொத்தமாக அழித்து போடுகிற ஒரு வாய்ப்பு கிடைத்தால் அதை பயன்படுத்த நினைத்து அதுக்காக ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்காதா என்று சொல்லி எப்படியாவது இந்த கிறிஸ்துவர்களுக்கு நம்மை இந்த கிறிஸ்துவத்தை இந்த பூமியிலிருந்தே, அதாவது பிரத்யேகமாக எகிப்திலிருந்தே அழிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட ஒரு மனுஷன். அவர் இதே மத்தேயு 17ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், கடுகு விதை அளவுக்கு இருக்கிற விசுவாசத்தை கர்த்தர் சொன்ன அந்த வார்த்தையை பிடித்து கொண்டு, இது நடக்காத காரியம், இது முடியாத காரியம், இது இம்பாசிபிளான விஷயம், இது உண்மையாக நடக்க முடியாது அப்படின்னு நினைத்து கொண்டு அங்கே இருக்கிற அந்த காப்டிக் சபையோடைய தலைவரான போப்பிடத்தில், அவர்களுக்கும் ஒரு போப்பு இருந்தார், அவரிடத்துல உங்களுடைய ஜனங்கள் முன்பாக நான் சொல்லுகிறேன், இந்த மத்தேயு 17:20 உங்களுடைய ஆண்டவரான இயேசு கிறிஸ்து இப்படியாய் இந்த மலையை பார்த்து பேர்ந்து போ என்று சொன்னால் அது போன்னு சொன்னாரே, அது உண்மையாக இருந்தால் நீங்கள் எங்களுக்கு நிரூபித்து காண்பீங்க. இல்லை என்றால் உங்கள் கிறிஸ்துவமே பொய், உங்கள் இயேசுவே பொய், உங்களுடைய மதமே பொய் என்று சொல்லி அப்படி ரொம்ப கேவலமான வார்த்தையை சொல்லி அவர்கள் அந்த சன்னியாசிகளை பார்த்து சொல்லியிருந்தார். அங்கே இருந்த ஜனங்கள் எல்லாம் பயந்து நடுக்கத்தோடு, எப்படியா இவர்கள் நம்மளை கொன்று விடுவார்கள் என்று பயம், நடுக்கம், வேதனை, என்ன செய்வதென்று அறியாது இருந்த பொழுது அந்த ஜனங்கள்லாம் ஒருமித்து அந்த சன்னியாசிகளோடு இணைந்து 3 நாள் உபவாசித்து செபித்த பொழுது அங்கே இருந்த மலையானது ஏறக்குறைய 2.5 கிலோமீட்டர் தள்ளி போய் நின்றது என்று பார்க்கணும். அந்த சம்பவம் நடக்கிற வேளையிலே அங்கே இருக்கிற அந்த பூமியை அதிர்ந்தபடியாக இந்த காலிஃப் அல் மஸ்ஜித் என்ற மனுஷன் பயந்து போய், இந்த பூமியை பூமி பிளந்து இந்த நகரமே இந்த கைரோ நகரமே பூமிக்கடியில் போயிடும் போல இருக்கு என்று சொல்லி பயந்த வேளை இந்த மலை பேர்ந்து போய் 2.5 கிலோமீட்டர் தள்ளி நின்றதை பார்த்து ஆச்சரியப்பட்டு அன்றைக்கு அவர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார். அவர் போய் ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக போய் கெஞ்சினார். அங்கிருந்த சன்னியாசி போதகர்களிடத்தை போய் கண்ணீர் விட்டு
உங்களுடைய இயேசுதான் உண்மையான ஜீவனுள்ள தேவன் என்றதை அவர் அன்றைக்கு உறுதியோடு அவர் அதை நம்பி அவருடைய வல்லமையை அவர் புரிந்து கொண்டு அவர் ஒரு சந்நியாசியாய் மாறி ஒரு சந்நியாச பாதிரியாராக அங்கே இருந்து அவருடைய மரணத்துக்கு பிறகு அங்கே கேரோவிலேயே இருக்கிற அபு சல்ஃபீன் என்ற ஒரு இடத்திலே அவர் அடக்கமானார் என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட நம் ஆண்டவரான இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமை இந்த வார்த்தையிலே நம்ம சொல்லியிருக்கிற பிரகாரம் இந்த மலையை பார்த்து பேர்ந்து போ என்று சொல்லும்போது அந்த மலை பார்த்து பேர்ந்து போனதை இங்கே நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட அந்த மலையானது தான் இன்றைக்கு குகை சபை என்று அழைக்கப்படுகிற கேவ் சர்ச்சாக அங்கே காணப்படும். ஏறக்குறைய அந்த கேவ் சர்ச்சில் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் வந்து இன்றைக்கும் ஆராதித்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் ஒரு சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் பிரியமானவர்களே. அது வேற ஒன்றும் இல்லை, ஆண்டவரான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். ஆண்டவரான இயேசு சுவாமியுடைய இன்னொரு அற்புதமான ஒரு காரியத்தை இதே இடத்துல இதே கேவ் சர்ச்சில் நடந்த விஷயத்தை நான் உங்களிடத்தில் பகிர விரும்புகிறேன். வேறு ஒன்று பிள்ளைவார்களே, வசனத்தின் ஆதாரத்தோடு தான் நம்ம எல்லாம் செய்ய வேண்டும். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுது, விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற கிறிஸ்துவை நோக்கி. இந்த வார்த்தை வந்து ஒரு நாளும் பொய்யாக போக முடியாது பிரியமானவர்கள். ஏன்னு சொன்னால் நவம்பர் 2011 நவம்பர் மாதம் 11ஆம் தேதி, அதாவது 11/11/11ஆம் தேதி 11ஆம் மாதம் 11ஆம் வருடம், அந்த காலகட்டத்திலே ஏறக்குறைய 13 ஆண்டுகளுக்கு முன்பாக இதே கைரோவில் இருக்கிற இதே குகை சபையிலே ஒரு சம்பவம் மீண்டுமாய் அரங்கேறியது. வேறு ஒன்றும் இல்லை பிரியமானது, என்னவென்று சொன்னால் அங்கே மீண்டுமாக முஸ்லிம் தீவிரவாதி அமைப்புகள் அங்கே அந்த தேசத்தை ஆளுகை செய்ய முடியாது, அந்த தேசத்தை கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்தார். அப்பொழுது அங்கே இருக்கிற எல்லா கிறிஸ்துவர்களையும் அழிக்கும்படியாக அவர்கள் திட்டம் போட்டதை அழிந்த அந்த ஜனங்கள் ஏறக்குறைய 71,000 ஜனங்கள் 12 மணி நேரமும் எல்லா டினாமினேஷன் எல்லா பிரிவினர்கள் கிறிஸ்தவ மத பிரிவினர்கள் எல்லாம் ஒருங்கிணைந்து 12 மணி நேரம் இரவு முழுவதும் இரவு ஜெபத்தை ஏறெடுத்தார்கள். வேற ஒன்றும் சொல்லவில்லை பிரியமானவர்களே. அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால், இயேசு இயேசு இயேசு. 12 மணி நேரம் ஆண்டவரான இயேசு கிறிஸ்துவை ஒரு மனதோடு எல்லா கிறிஸ்தவர்களும் சேர்ந்து ஆண்டவரை துதித்த வேளையிலே அங்கு ஒரு அற்புதம் உண்டானது. இரவோடு இரவாக அங்கே இருந்த அந்த தீவிரவாதி அமைப்பே கலைந்து போனது என்று சொல்லி நாம் கேள்விப்படுகிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, விசுவாசமானது நம்பப்படாதவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. முன் வாசித்த அந்த வசனத்தின்படியாக எபிரேயர் 12:1 நம் ஆண்டவரான இயேசு சுவாமி விசுவாச துவங்குறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிறார். நம் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட கஷ்டத்தில் துன்பங்களை துயரங்களை நாம் கடந்து சென்றாலும் விசுவாசம் என்ற அந்த கடுகளவு உள்ள விசுவாசம் போதும் பிரியமானவர்களே. வாழ்க்கையில் இருக்க எல்லா போராட்டத்தையும் கண்ணீரையும் கவலைகளையும் துன்பத்தையும் துயரங்களையும் எல்லாத்தையும் மாற்றி போடும். ஜெபிப்போமா? அன்பின் பிதாவே, உமது இறக்கத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். உங்கள் நாம மகிமைக்காக ஜெபிக்கிறோம். உமது ஆண்டவரே, அடியார்கள் நாங்கள் உங்கள் பிள்ளைகளாக வந்து உன் பாதத்திலே நாங்கள் பற்றி இருக்கிறோம். எங்கள் விசுவாசத்தை பெருக்கும் சுவாமி. உமது வருகை வரையிலும் கர்த்தாவே உமது மேலே உள்ள விசுவாசம் கொஞ்சம் கூட கர்த்தாவே குறையாதபடிக்கு எங்களுடைய உள்ளான ஆழமான இருதயத்தின் ஆழங்களில் எங்களுடைய இந்திரியங்களில் எங்களுடைய காரியங்கள் எல்லாத்தையும் அது உறுதியாக இருக்கும்படியாய் இயேசு கிறிஸ்துவினால் ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே, எங்களை ஆசீர்வதி, எங்களை உம்மில் நிலைத்திருக்கும்படியாய் எங்களை உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஆமேன் ஆமேன். God bless you.